ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். டேய் டேய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. டேய் நீ வரலையா? என்ன பார்த்துட்டு இருக்க? அது இல்ல வேணும். என்ன இப்ப என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? வாட வெளியே போலாம். போலாம். இருந்தாலும் கஷ்டமா இருக்கு. எதுக்கா? இல்ல வேணும், நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டுல, அதான் எங்க வீணும் உழப்பையெல்லாம் இப்படி வீணாகிட்டே, அதை நினைச்சதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அச்சோ, நம்ம வீணும் இவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணான், இப்போ அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நின்னுட்டு இருக்கான். அடே நான் இங்க நொந்து போயிருக்கேன், மேற்கொண்டு எரிச்சிட்டு கிளப்பாம கிளம்புறியா? புரியுது வீணோ, ஆனா அசோக் இப்படி பண்ணிருக்க கூடாது. உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும். சொல்லாம குழந்தை புள்ளி இப்படி கஷ்டப்பட விட்டுட்டானே. பாவம் பயப்புல கதையை அழ முடியாம கும்மிரிக்கிட்டு கிடக்கு. அடே அவன் பண்ணது கூட எனக்கு கஷ்டடா, ஆனா இப்ப நீ ஒண்ணு பண்ற பாரு, அதுதான்டா என்னால தாங்கவே முடியல. எனக்கு தான் வேணும், உனக்கு கல்யாணம் ஆகியிருந்தா இதை யூஸ் பண்ணிருக்கலாம். இப்படி ஆகிட்டே. டேய் நானே கடுப்புல இருக்கேன், என்ன வெறுப்பேத்திரியா? டே போலீஸ், ரொம்ப ஃபீல் பண்ணாத, என்ன இது வேஸ்டட் ஆகாத. நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அப்படியா? யாருக்கு கொடுக்க போற? நான் போயிட்டு அழைச்சிட்டு வரேன். இந்த பூ எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு என்ன? ஓகேடா. எவன்டா மாப்பிள? தெரியும் தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்துல. நீ இது ரெடி மட்டும் பண்ணிட்டு என்ன? யாரா இருக்கும்? இவளா? இவ என்ன கண்ணை மூடிக்கிட்டு வரா? அடியே பாதிரி. என் கண்ணுல போயிருக்கா, ஓ கண்ணோட மயக்கு இருக்கா, அடி வெள்ளிய அறிவு இருக்கா, என் பூச்சு நின்னு போச்சு. காத்தோடு காத்தாக உள்ள உண்டியா, காத்தோட காடாக கட்டி ஊட்டியா, ஊத்தாக ஊத்தல்ல உள்ள ஊத்து. பாத்து வர மாட்டியா? பாத்து வந்திருக்கானா? கண்ணை மூடிக்கிட்டா எப்படி பாத்து வரதா? இதுக்கு இப்ப கண்ணை மூடிட்டு சுத்திட்டு இருக்கா? சுத்திட்டுலாம் இல்ல, உங்களை தேடிதான் வந்தேன். எப்படி இப்படி கண்ணை மூடிக்கிட்டா? ஆமா, என் மனசு வழியா நீங்க எங்க இருக்கீங்கன்னு பார்க்க முடியுதான்னு பார்த்தேன். பார்த்தா 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 சரியா தெரிய மாட்டீங்க. நீங்க தான் ஓடிக்கிட்டே இருக்கீங்களே, அதான் பிடிக்கவே முடியல. ஆனா பிடிச்சா விடவே மாட்டேன். அடியே பைத்தியக்காரி, இந்த மாதிரி யோசிக்க சொல்லி யார்கிட்ட உனக்கு சொல்லி தரா? இப்படி கண்ணை மூடிக்கிட்டு வரையே, சோர் மேல போய் மோதி இருந்தா மூக்கு பஞ்சர் ஆகிருக்கும். அதான் உள்ள வருஷம் உங்களை கூப்பிட்டல, அப்படியே நான் போய் சோர் மேல மோத பண்ணாலும் என்ன பிடிக்க மாட்டீங்களா என்ன? ஆமாண்டி, எனக்கு அதான் வேலை. அப்படியே நீ மோத பண்ணாலும் அப்படியே மோதிரம் நான் விட்டுருப்பேன். சின்ன அப்ப அதுக்கு பேசுனீங்களா? எப்படி வர சொன்ன? ஏ லூசு, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன் மண்டியில கொஞ்சம் மூளை இருக்கா இல்லையா? கிறுக்கி, இந்த மாதிரி அரைவேக்கிற வேலை தான் பண்ணிட்டு இருப்பியோ? என்ன? சரி சரி, திட்டினா போதும், கொடுங்க. சின்னடி அரையா, வாயில திட்டின வரைக்கும் போதும், ஒரு அரை கொடுங்கன்னு சொல்றியோ? எதை திட்டினதே எங்க தாங்க முடியல. நீங்க தான கொடுக்கணும்னு சொன்னீங்க, கொடுங்க. நான் கொடுக்கணும்னு சொன்னா? ஆமா. அடியே லூசு, இப்போ நீ தானே வந்து கேட்டுட்டு இருக்க, கொடுங்களே. என்ன கொடுக்கணும் தெரியல, வேணா அரை வேணா கொடுக்குறேன். என்ன நீங்க கொடுக்கற சொன்னதால நான் கேக்குறேன், அதான் கொடுங்க. அங்க சாப்பாடு எனக்காக வெயிட்டிங், கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு ஃபுல் கட்டு கட்டிட்டு தூங்குவேன். சீக்கிரம் மாமா கொடுங்க. நான் கொடுக்குறேன்னு சொன்னா? ஆமா. என்ன மறந்துட்டீங்களா? மறந்துட்டேனா? அடியே கண்ணை முடிக்கிட்டு கண்ணை பண்ணிட்டு வரையோ? யார லூசு, இப்ப எதுக்கு வந்த? என்ன கொடுன்னு சொல்ற? சரி, இப்ப எதுக்கு கண்ணை முடிக்கிட்டு இருக்க? நீங்க கொடுத்தாதானே கண்ணு திறக்க முடியும், அதான் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நான் கொடுத்தாதான் கண்ணை திறப்ப. ஆத்தி, இப்ப எதுக்கு
யோ லூசு இதுக்கு இப்ப கண்ணீர இது லூசா? அடியே நீ தாண்டி கொடுக்கணும்னு சொன்ன, அதான். அதுக்குள்ள இப்படி கையில கொட்டிங்களா? சரி வேணா வாயில குத்துட்டுமா? அப்ப அடிக்கவே வர சொன்னீங்களா? அடியே பைத்தியக்காரி, நான் இங்கே வர சொன்னேன். இது உங்க சர்ப்ரைஸா? என்ன வரசலை தீட்டிக்கிட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க என்ன? சர்ப்ரைஸா? அதுவும் உனக்கு? நானு என்னடி கனவேனா கண்டிட்டு இருக்கியோ? நான் உனக்கு கனவு கண்டுட்டு இல்ல. நீங்க தான சொன்னீங்களா? அதுவும் கன்ஃபார்மா கண்ணை மூடிட்டு வரணும்னு சொன்னீங்களாமே. கண்ணை மூடிட்டு நான் வர சொன்னேன். என்னடி பேசிட்டு இருக்க? இப்ப எதுக்கு மண்டைக்கு வழி இல்லாம பேசிட்டு இருக்க? நீங்க சொல்லாமதா அந்த நியூஸ் எனக்கு வந்ததோ? நான் சொன்னேன்னு உனக்கு யார் சொன்னது? வினோ சீனியர் தான். நீங்க தான் எனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்களா? கண்ணை மூடிட்டு வர சொன்னீங்கன்னு சொன்னாரு. அதுவும் கன்ஃபார்மா கண்ணை மூடிக்கிட்டு தான் வரணுமா? வந்தா என்ன திட்டிக்கிட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. அப்பவே நான் சீனியர் கிட்ட சொன்னேன். அவர் எப்ப எருமச்சாடி அப்பன் மாதிரி மூஞ்சி வச்சிருப்பாரு. அவரால எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கதானே. பார்த்ததானே தெரியுது. நல்லா சர்ப்ரைஸ் கொடுக்கறீங்க. அடியே என்ன அந்த வினோவ இப்படி கோத்துட்டு போயிருக்கா? மவனே இருட உனக்கு இருக்கு. சிடுமுஞ்சி எப்ப பாரு கடப்பா முழுங்க மாதிரி சுத்திட்டு இருக்கதே. நான் சிடுமுஞ்சி? ஆமா எனக்கு தான் தெரியுமே. நீங்க அப்படி சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாலும் சும்மா கிளிக்கிறதா இருக்கும். மவளே உன்ன எழுந்திரி. நீங்க எழுந்துருங்க. நீங்க எழுந்தா நான் எழும்ப முடியும். அது எழும்ப முடியுமா என்னன்னு தெரியல. நீங்க என் மேல விழுந்தே இடுப்பு போச்சு. இடுப்பு வலிக்குது. அநேகமா நீங்க தான் தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். நானு? ஆமா யார் மேல படுத்து இருக்கத? யாருன்னா நீங்க தான். சபா முன்னதான் கண்ணை மூடிட்டு இருந்த, ஏதோ தெரியல. இப்ப கண்ணை திறந்துட்டு இருக்கே, இப்ப கூட மாதிரி தெரியல. இழந்துரி ஃபர்ஸ்ட். பாறாங்கல் மாதிரி வந்து மேல விழுந்தது இல்லாம கடுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்க. இழந்துரி. எது நான் பாறாங்களா? அப்புறம் என்ன பஞ்சு முடியா? என்னையே விழ வச்சுட்ட. அப்ப விழுந்துட்டீங்களா? பின்ன விழாம இருக்க முடியுமா என்ன? இவ்வளவு பெரிய அரிசி மூட்டை மேல வந்து விழுந்தா விழதான் செய்வேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும், நெஞ்சு நம்ம எவ்வளவு நொறுங்கி இருக்குன்னு. யோ என்ன உன்னால பொண்டாட்டியோட வெயிட் கூட தாங்க முடியாதா? இது வேற ஒரு ஜிம் பாடி. அடியே அதுக்கு பஞ்சு மூட்டை மாதிரி இருக்கணும், இப்படி பாறாங்கல் மாதிரி இருக்க கூடாது. ஓவரா பண்ணாதீங்க என்ன? நான் ஒண்ணு பாறாங்கல் இல்ல. பூ மூட்டை. நான் சும்மா கால் தடிக்கி விழ போனேன். என்ன பிடிக்காம என்ன இழுத்து உங்க மேல படுக்க வச்சிருக்கீங்க. அவ்வளவு ஆசை இருக்கல. அப்ப எதுக்கு நடிக்கிறீங்களா? பிரியா சும்மா கடுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்காத. ஒழுங்கா எழுந்துரு. எழுந்துருன்னு சொன்னேன். அடியே என்ன பண்ற? பாரா மாமா நீ கிளாடிதான். இப்ப எதுக்கு சிரிக்கா? என்னடி? ஓ இத எனக்கு ரெடி பண்ணீங்களா? உங்க சர்ப்ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? ஒருவேளை ரூம் டெக்கரேட் பாத்துரு என்னமோ நினைச்சிட்டா. அடியே ஐயோ மாமா இது தெரியாம உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப மோசமா பேசிட்டேன். சாரி. இவள ஏய் இது உனக்கு இல்ல. தெரியும் நமக்கு தானே. போங்க மாமா எனக்கு ஒரே வெக்கமா வருது. வெக்கமா இருக்கா? அடியே இதுல வெக்கப்பட ஒண்ணு இல்ல, கொஞ்சம் மேல பாரு. என்னமா வச்சிருக்க? சீலிங்ல பூ பேக். நான் பார்த்ததும் பூ என் மேல விழும். அச்சோ மாமா பரவாயில்ல மாமா, உங்களுக்குள்ள இவ்ளோ ரொமான்டிக் இருக்கா? இத்தனை நாளா நீர் ஒரு சிடுமுஞ்சி எப்ப பாரு கொதிச்சுட்டே இருப்பீங்க. உங்களுக்காவது ரொமான்ஸாவது வரப்போதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என் வாயை அடிச்சிட்டீங்க. மொத்தமா ஆஃப் பண்ணிட்டீங்க. ஐயோ இப்ப வெக்கப்படணுமே. சடனா திக்க வேற வர மாட்டேங்குதே மாமா. அடி அற வேக்காடு, இப்ப நல்லா வாங்க போற பைத்தியக்காரி. கொஞ்சம் சுவர் மேல பாரு. என்ன இருக்கு? என்ன மாமா நீங்க? ஒரு நேம் கூட உங்களுக்கு எதுவும் தெரியாதே. போங்க மாமா பேரே தப்பா போட்டுருக்கீங்க. ஏன்டி இப்படி படுத்து இருக்கிற? உனக்கு மூளை இருக்கா இல்ல எனக்கு எதுக்கு மூளை கழட்டி லாக்கட வச்சுட்டு வந்துட்டேடி? எனக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு தான் என்ன நினைக்க? ஒரு பேர் கூட கரெக்ட்டா போட தெரியல. நீங்க தான் அந்த லெட்டர்ஸ் கிடைக்கல, அதான் கிடிச்சது வச்சு டிசைன் பண்ணிருக்கேன். ஓ அப்படியே மாமா. இருந்தாலும் இது செட் ஆகல. ஆமா எங்க என்ன எழுதி இருக்கு? எங்க? அங்க தலைக்கு மேல. ஏன் உனக்கு தெரியலையா? சொல்லுங்க மாமா. சொல்லுங்க. தெரியாததானே கேக்குறேன். ஐ லவ் யூ. என்ன மாமா? எனக்கு தெரியாது, நீ எழுந்துரு. மாமா ஐ லவ் யூ டு. எரிமலை கண்கள் பனிமலை இதயம் கண்கள் உன்னிடம் கண்ணின் கிட்ட கையா பூமியில் அமர்ந்த
போலீஸ் என்னமே என்ன வெறுப்பேத்திட்டு இருந்த இப்ப மாட்டினியா பாவம் பயப்பட திருன்னு முடிச்சிட்டு இருப்பான். இவ இன்னும் திருந்துற போலயே. இவ என்ன இங்க தனியா சிரிச்சிட்டு இருக்கா? இந்த ஸ்வேதா வேற என்ன வச்சு பிளான் பண்றா. அசோக்குமே ஒண்ணா இருக்க கூடாதா? இப்ப அசோக் வெளியே வரணுமா? அதுக்கு நான் இவங்கிட்ட பேசணுமா? அதுவும் நைட்டு என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கீங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு வரணுமா? இவங்கிட்ட போய் பேசினா இவன் மறுபடியும் லவ் சொல்லுவானோ? ஐயோ சரி, கொஞ்சம் அவன் பேச்சுப்படியே போவோம். குழந்தைதான் ஆகணும், வேற வழி. இவ்வளவு ஃப்ரெண்டா பிடிச்சிட்டோமே, இதுலயும் சிக்க வைக்காம இருந்தா சரிதான். ஹாய். ஏய் நீங்க என்ன வினோதன், மறந்துட்டீங்களா? சேச்சே உங்களை எப்படிங்க மறக்க முடியும் ரோஸ்? பரவாயில்லையே, ஞாபகத்துல இருக்கதா செய்யறேன் போல. அப்புறம் எப்படி இருக்கீங்க வினோதன்? சூப்பரா இருக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். என்ன இந்த பக்கம்? நீங்க என்ன அந்த பக்கம்? ஃப்ரெண்ட் கூட வந்தேன். நானும் அதேதான். ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே அதான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓ சூப்பர். அதான் மாசா கிளம்பிருக்கீங்களா? என்ன ரோஸ் கலாய்க்கிற மாதிரி இருக்கு? சீச்சே, அப்படிதானே வேணும். நீங்க செம மாசா இருக்கீங்க. அப்படி தெரியுது. எனக்கு என்னவோ என்ன ஓட்டுற மாதிரி தெரியுது. அதுக்குதான் உண்மையா சொல்லக்கூடாது போல. அப்புறம் வேணும் பர்த்டே செலிப்ரேஷன் எனி ஸ்பெஷல்? ஸ்பெஷல் எதுவும் இல்ல. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணா இருக்கோம், அதான் இன்னைக்கு ஸ்பெஷல். அது ஸ்பெஷல் தான். சும்மா சொல்லாதீங்க வேணும். அது எப்படி எதுவும் இல்லாம இருக்கும்? எதனா பிளானிங் இருக்குமே, சும்மா சொல்லுங்க. பிளானிங் ஒன்றும் பெருசா இல்ல, சும்மா லைட்டா. பாரா, இதுவே பெரிய பிளானிங் தானே. என்ஜாய் என்ஜாய். அப்புறம் நைட்டு இங்க தான் இருப்பீங்களா? உங்களை பார்த்து இவ்வளவு நாள் ஆகுது. மேரேஜ் அப்போ பார்த்தது, அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியலையே. நாங்க எப்ப ஃப்ரீ தான். நீங்க டாக்டர் இல்ல, கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க, அதான் பார்க்க முடியல என்னமோ. அப்படிலாம் இல்ல, நானும் ஃப்ரீயா தான் இருந்தேன். ஓ ஓகே ஓகே. அப்புறம் நான் வரசல யாரை தேடிட்டு இருந்தீங்க போல? ஆமாங்க ரோஸ், அசோக் தான் தேடிட்டு வந்தேன். ஓ அவரா? இப்பதானே பார்த்தேன். அவர் வைஃபை தூக்கிக்கிட்டு ரூம்குள்ள போனாரே. என்ன? ஆமா, நான் வரசல தான் அவர் முன்னாடி போனாரு. அப்புறம் நைட்டு ஃபுல்லா ஒரே ஜாலி தான் போல. ஃபுல் பார்ட்டி தான். அப்படி கூட சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துருக்கோம், அதான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு. அதுவும் சரிதான். இந்த நைட் உங்களுக்கானதுன்னு சொல்லுங்க. பாரா, வெக்க கூட வருமா? என்ன ரோஸ் நீங்க இப்படி கலைக்கிறீங்களே, போங்கங்க. யார் இவ இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்காரு? அப்ப நான் இல்லனா இப்படிதானோ? அப்ப சார் ரொம்ப ஜாலியா இருப்பார் போலயே. ஹலோ. சொல்லுங்க ரோஸ், உங்களை பார்த்து எத்தனை மாசம் ஆகுது? ஓ ரொம்ப மிஸ் பண்றீங்களா? கொஞ்சம். ஓ அப்படியா? ஆமாங்க ரோஸ். பொண்ணுங்க மண்டியா, அப்ப அவ கூட போறதாலே. எது? ஏய் யாரு நீ? அங்க யாரு இருக்கா? மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான். ஐயையோ ஹிட்லர் பெண்ணே என்ன செய்தாயோ? ஹார்மோனியங்கள் வாசிப்பதை கண்டாயோ? என்ன சார் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் போறேன். ஏய் மிது போகாத. ஐயோ சார், நீங்க ரொம்ப பிஸி பேசிட்டு இருக்கீங்க. நான் இதுக்கு குறுக்க குட்டியான மாதிரி பேசாம நான் செய்யறேன். என்ன உங்களுக்கு டியட் பாட்டு போடவா? ஏய் என்னடி, சும்மா இவங்க அட்ரஸ் கேட்டாங்க, அதான் சொல்லிட்டு இருந்தேன். நீ எதுவும் அட்ரஸ்? ஓ இப்படி இப்படி இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க உங்ககிட்ட வந்து இவங்க அட்ரஸ் கேக்குறாங்க. அது வந்து மிது. ஏய் யாரு நீ? வந்து சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. கேக்குறாங்களே, சொல்லுங்க சார். என்னடி வந்து நேரத்துல இருந்து ஓர பேசிட்டு இருக்க? எங்க ரோஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன வேணும்? இவ உங்களே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா?
ஏங்க ஓ லவ் வேற சொல்லிட்டாரா பாரா மிது அப்படிலாம் இல்லடி. என்ன வேணும் இவ்வளவு கூட பயப்படுறீங்க தைரியமா சொல்லுங்க நான் ரோஸ் தான் லவ் பண்றேன்னு ஓ சொல்லுங்க சார் சொல்லுங்க ஏங்க ரோஸ் கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க. என்ன வேணும் நீங்க யார் அது உங்க தங்கச்சியா அதான் இவ்வளவு பயப்படுறீங்களா சாரி நாத்தே இவரோட தங்கச்சின்னு தெரியாம நான் கொஞ்சம் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் ஓகேவா நாத்தே நாத்தே நாசமா போச்சு. இப்பளே கோவத்துல இருந்தா இப்போ முடிஞ்சது. ரோஸ் என்னங்க இப்ப உங்களுக்கு பிரச்சனை? இவ என்னோட ஆளுங்க. இவ கிட்ட போயிட்டு இது ஆளா அப்ப நான் யாரு சொல்லுங்க வினோ அவ உங்க அண்ணா அப்ப நான் யாரு ஏங்க ரோஸ் அப்போ நான் சும்மா சும்மாவா ஓ நீ சும்மா லவ் சொன்ன நான் தான் கிடைச்சனா அதான் அப்பவே முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா? போங்க. சீ பொறுக்கி அப்பவே நான் ஓகே சொன்னேனா என் வாழ்க்கை நாசமா போயிருக்கும் நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன் அப்பா இப்ப சந்தேகம் வராது இவ யாரு அப்பனா நமக்கு என்ன நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது என் மேலே சந்தேகம் வராது சும்மா அப்படியே கோபப்படுற மாதிரி நல்லாவே நடிக்கிறீங்க ரோஸ் படுபாவி இப்படி பிரச்சனையை தொட்டு போயிட்டாலே. யாரடி உன்னை வர சொன்னா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஐயோ இவ வேற நெருப்பு குழம்பு கொதிச்சிட்டு இருக்காளே. இப்ப எப்படி சமாதானப்படுத்த போறோம் தெரியலையே. மிது மிது கண்ணு என்னடா ரெண்டு வச்சு ஓட்டானே இருக்கியா ரெண்டா இங்க ஒன்னே சமாளிக்க முடியலடி. நான் எங்க ரெண்டு வச்சு ஓட்டேன்? ஏன் இல்லடி அவ ஏதோ சும்மா சொல்லிட்டு போறா. சும்மா அட்ரஸ் கேக்க வந்துகிட்ட லவ் சொல்லிருக்க அது உனக்கு சும்மா ஜோ இல்லடி நான் வாழடி. உன்னை தவிர வேற யாரும் பார்க்க மாட்டேன்டி. என்னன்னு சொன்ன ஆமாண்டி ஜோ உன்னை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டேன். என்னன்னு கூப்பிட்ட எப்பவும் போலதான் ஜோ. ஜோ அது வந்து ஜோ மிது இல்லடி. ஜோ ஆமா அவ எவ என்னது என்னடா ஜோல சொன்னல எவ அவ வினோ என்னடா உனக்கு வந்த சோதனை? உன் வாய் இருக்கே உன் வாயில தான் நாசமா போற. ஜோன சொன்ன மிது கண்ணு நான் ஜோன்னு சொல்லியிருக்க மாட்டேன். நம்ம ஜோடி நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்போமா? உன் காதுல டீ கேட்காம இருந்திருக்கலாம்டி. ஓ நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா சார்க்குதா ஏகப்பட்ட ஜோடி இருக்கு போலயே. என்னடி ஜோ நீ இப்படி சொல்றியே? நான் வேற ஜோடிலாம் தேடி போனா என்ன? ஜோ ஐயோ ஆண்டவா இருடி ஜோனா ஜோடிடி. நீ என் ஜோடி இல்ல அதான் சுருக்கி ஜோ. உருட்டுடா உருட்டு அப்புறம் உனக்கு பாடதான். அப்ப நம்பலையா? இத்தனை நாள் நம்பிட்டு தான் இருந்தேன் இனி நம்ப மாட்டேனே. ஆமா இந்த ஜோக்கு என்ன வாக்கிங் போக சொல்ல லவ் சொன்னியோ அவளாவது உன்னை அக்செப்ட் பண்ணிட்டாளா என்ன இழிப்பு அப்ப ஓகே ஆயிட்டு போல. பண்ணாம எப்படி? ஐயனா சும்மாவா என்ன பார்த்ததும் விழுந்துட்டா. ஆமா ஆமா ஆனார்கள விழாம எப்படி அப்போ உனக்கு ஜோக்கு லிங்க் இருக்கு அப்படிதானே? ஏண்டி அப்படி யாரும் எனக்கு தெரியாதுடி. ஓ தெரியாம தான் ஜோ ஜோன்னு சொன்னியா? இன்னைக்கு எத்தனை சக்காத்தி இந்த மாதிரி இருக்காங்க. அப்போ பிளே பிளே சுத்திட்டு இருக்க பொறுக்கி பேசாதடா மங்கஸ் மண்டியா கரிச்சடி தலையா. ஃப்ராடு ஃப்ராடு உன்னை போய் சாப்பிட கூப்பிட அந்த மாதிரி என்ன சொல்லணும்? ஜோ என்னம்மா குப்பத்த மவனே நீ கூட சமாதானடா மறுபடியும் ஜோ ஜோன்னு சொல்லிட்டு இருக்க ஒழுங்கா ஓடி போயிடு இல்ல மண்டி எடுத்து மாவுக்கு போடுவேன். அந்த ஜோவை கட்டிட்டாளு. ஏன் மிது என்னங்க தாசி ஏமாத்திட்டா எவ்வளவு ஜோ வச்சிருக்கானா. அடியே என்னடி சொல்ற? ஜோவை நான் வச்சிருக்கனா? இது என்னடி புது பொருளியா இருக்கு? போடா அண்டவாயா என்னங்க தாசி போய் ஏமாத்திட்டா. இப்ப இங்க என்னடி நடந்தது? ஆண்டவா அடி அசோக் நச்சரிக்கை
இவனுங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள ஆத்தாடி என் ஜீவனே போயிடும் போல. அடே நீங்க ரெண்டு பேரும் என் கண் முன்னாடி தான் இருக்கணும். என் கண்ணு உங்க மேலேதான் இருக்கும். உங்க மேல வச்ச கண்ணை எடுக்கவே மாட்டேனே. கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும். பூவை தேடி வண்டு பறந்து போற மாதிரி இவனுங்க பறந்துறானுங்க. ரெண்டு பேரும் என்ன டென்ஷன் பண்றீங்கடா? அதுவும் உள்ள போன உடனே தூங்கிட்டாங்களாம். கேக்குறவன் கேனா இருந்தா கழுத கூட கணிக்கன்னு சொல்லுவானுங்க. ஆனா இங்க போலீஸ் கூட திருட்டு வேலை பாக்குறாரு. போலீஸே திருடனா மாறந்த இன்னைக்குதான் பார்த்தேன். ஆமா போலீஸே கேட்கணும்னு நினைச்சேன். அதேபடி உள்ள போயிட்டு வெளியே லாக் பண்ணீங்க. அந்த மெத்தட் எப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நானும் யூஸ் பண்ணிப்பல. அதுக்கு என்ன ராஜுபாய் சொல்லி கொடுத்தா போச்சு. அதுக்கு காரணமே இந்த முட்டா பையன் வினோதான். எங்க ரெண்டு பேர்த்து உள்ளதே லாக் பண்ணிட்டு வந்துட்டான். எது இதெல்லாம் போங்க. அடே அவனுக்கு மட்டும் செக் பண்ணி விடுறா. என்ன மட்டும் என் வாழ்க்கையில விளக்கேற்ற வேண்டிய நேரத்துல வந்து இப்படி கெடுத்துட்டியாடா? அடி அதான் ஆல்ரெடி ஏத்திட்டல, அப்புறம் என்னடா? இந்த போலீஸ் உள்ள வச்சு லாக் பண்ணா அங்க எதுவும் நடக்காது. அதான் டேய் அப்ப வருண விட்டுட்டா உனக்கு நல்ல என்னடா? டேய் அப்படின்னு நினைச்சலாம் அங்க ஒண்ணும் நடக்க போறதில்ல. அப்புறம் ஏன்டா? ஒரு பாவி புஸ்கர் இப்படி அசிங்க கொடுத்துட்டியாடா? அதானே உண்மை. அடே நீங்க ரெண்டு பேரும் வெத்து பேசு. இவனுங்க அக்யூஸ்டு. இவனுங்க மேலதான் என் கண்ணு இருக்கும். கொஞ்சம் அசந்தா போதும் மேக்னெட் மாதிரி போய் ஒட்டிக்கோணுங்க. என்ன போதடா? எத்தனையோ சரக்கு அடிச்சிருக்கேன். ஆனா இப்படி ஒரு போதை. பாஸ் என்ன நீங்க குடிக்கல அதுக்குள்ளே போதை ஏறிட்டோ? ஆனா அந்த போதை வேலைக்கு ஏறிட்டு. டே பைத்தியம் கொஞ்சம் குடிச்சுக்கவா? குடிக்கதானே கையில கொடுத்துருக்காங்க, குடிச்சுக்கோங்க. என்னடா நடக்குது இங்க? அடிச்சு தள்ளடா. நாசமா போறவனே என்ன வேலை பாத்துட்டா? என்ன பாஸ் ஒரே ரொமான்ஸ் தான் போல. அடி கொப்பத்தம் அவனே சின்ன வேலோட பார்க்க துணிஞ்சிட்டா. கொஞ்சம் விட்டு இருந்தா ஆத்தி. நீ என்ன குறுக்கு வந்தா வாய் பிடிச்சு கடிப்பியோ? டே டாக்டரே வாய்க்கு வந்தது வாயோட போச்சு நினைச்சுக்கோ. இல்ல அப்புறம் அட பாவீங்களா எல்லாரும் ஒரு இதுவாதான் தெரியுறீங்க. என்ன இப்பவே வளப்புற தாங்களையே இன்னும் நைட்டு என்னடா பண்ண போறானோ? டே ராசா நைட்டு என் பக்கத்துல மட்டும் வந்துடாதடா. அடே கவுன்ல இருக்க வேணாம். உலகத்துல எத்தனையோ வில்லனை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி ஒருத்தவன பார்த்ததில்லடா. எல்லா காதல் கதையிலையும் வில்லன் லாஸ்டா தான் வருவான். ஆனா எனக்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துட்டியாடா. அவன் தான்டா உண்மையான நண்பன். எல்லாத்தையும் இப்படி நாசம் பண்ணிட்டியாடா. நீ தான்டா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டே. அதுவும் சரிதான், இவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டே. காதல் ஜோடி பிடிச்ச பாவம் உன்னெல்லாம் சும்மா விடாதடா. ஆமாண்டா எங்க பாவனை சும்மா விடாது. நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது திருநாய் உன துரத்தா நீ ஓட, அப்புறம் நாய் மொத்தமா ஆஹா. அது மட்டும் இல்லடா, நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது கரண்ட் கட் ஆகி பொண்ணு நினைச்சு அப்பா கிட்ட ஐ லவ் யூ சொல்ல. அப்புறம் ஆட பாவீங்களா மொத்தமா முடிச்சு விட்டுட்டீங்க. டீசரும் நீ என்ன சோகமா இருக்க? ஓரம் கொஞ்சம் கெடுத்து விட்டுதானோ? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இவர்தான். அடே ஏன்டா இல்லாத என்ன வில்லனை பாக்குறீங்க? அவனுக்கு லவ் ஃபெயிலியர்டா. அதான் சோக கடனை முழுகி கொண்டிருக்கிறான். இது ஏன் சரோக்கு லவ் ஃபெயிலியரா? டே சரோ பொண்ணு கேர்ள் மட்டும் சொல்லுடா. ஃப்ரெண்டு நான் இருக்கேன்டா. நான் தூக்கிட்டு வந்து சேர்த்து வைக்கிறேன். டே சொல்லுடா. அதான் 6 உயிர் தோழன் கேக்குறால சொல்லு. பொண்ணு இவனுங்க பாட்டின்னு. இது அந்த பொண்ணோட பியூட்டி பாருடா. பாட்டியை பார்த்து எனக்கு அந்த பாட்டி தான் வேணும்னு ஒத்த காலம் நிக்கிறான். அட முட்டை பையலே உன் லவ்ல தீய வைக்க நல்லா இருந்துச்சுடா உன் லவ். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. நாளையில இருந்து என்னடி இதெல்லாம் ரூம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க? அத பார்க்க ஒரே எரிச்சலா இருக்கு. அதான் இப்படி மாத்திட்ட. சரி நீ போனது என்னாச்சு? ஓகேவா? இமையான ஜூஸ்
குடிச்சிட்டாளா? ஆ குடிச்சிட்டா. அங்கேதான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். 3 பேர் பேசிட்டு இருந்தாங்க. இனிமே அப்படியே படுத்து தூங்கிட்டா, எழும்ப மாட்டா. இதான் எனக்கு வேணும். அப்புறம் நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோ, சரியா? சரி, நீ கிளம்பு. அசோக் வந்துட்டு போறாரு. நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். பாத்துடி, அதுக்கு டோஸ் கொடுக்காத. ஆல்ரெடி ட்ரிங்க் பண்ணிட்டு தான் வருவாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. ஆனா கொஞ்சம் பயமா இருக்குடி. எதுக்கடி பயப்படுற? இனிமே நீங்க வரமாட்டா, அப்புறம் யாரும் இந்த ரூம் பக்கம் வரமாட்டாங்க. அதனால நான் நினைச்சது கன்ஃபார்மா நடக்கும். நடந்தே ஆகணும். நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி, கேர்ஃபுல். வந்துட்டாரா? இதுக்காக தானே இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாரி அசோக், எனக்கு வேற வழி தெரியல, அதான். என்ன இவ்வளோ இருட்டா இருக்கு? ஓய், சில்லுன்னு காத்து. என்னடி தூங்கிட்டியா? சாரிடி, கொஞ்சம் என்னது கையில? ஜாஸ்மின், ஓய், ரொம்ப ஜாஸ்மின். ஸ்வேதா, நீங்க ரொம்ப ஓவரா ஆகிட்டோம். ரூம் மாற்றி வந்துட்டேன்னா சாரி ஸ்வேதா, சாரி ஸ்வேதா. என்னாச்சு அசோக்? கையில இருங்க, என்ன நான் பார்க்க. வேண்டாம் ஸ்வேதா, நான் என்னோட ரூமுக்கு போகிறேன். சாரி, தெரியாம உள்ள வந்துட்டேன். இருங்க அசோக், என்னமோ கையில இருக்கு. என்ன நான் பார்க்கறேன், நீங்க திரும்புங்க. வேண்டாம் ஸ்வேதா, நான் போகிறேன். ஜாஸ்மின் எனக்கு வெயிட் பண்ணுவா. இருங்க அசோக், போலாம். கை வலிக்குதுன்னு சொன்னீங்களே, நான் என்னன்னு பார்க்கறேன். அதுக்கப்புறம் போங்க. விடுங்க ஸ்வேதா. அசோக், என்ன பண்ற? கைய விடு. ரொம்ப போதையா இருக்கியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இன்னொரு ஒண்ணா ஆக போற. அசோக், ஸ்வேதா, சாரிங்க, மாத்தி வந்துட்டேன். நீங்க எதுவும் சாரி. அசோக், இப்ப நீங்க கரெக்டா வந்திருக்கீங்க. சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அசோக், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தானே? சொல்லுங்க அசோக், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தானே? பிடிக்கும். உண்மையா அசோக்? ஆமா, என்ன உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? என் பொண்டாட்டிய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளை மட்டும்தான் பிடிக்கும். அவ்வளவு பிடிக்குமா? அவளை மட்டும்தான் பிடிக்கும். என் உயிராவ ஒரு தேவதை, எனக்கு கிடைச்ச என் தேவதை. அந்த ஒரு பார்வை போதும், நான் வாழ்நாள் முழுக்க அவளுக்கு அடிமையா இருக்க. அவ சிரிச்சா போதும், என் கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடும். அவ வாசம், மல்லிகைப்பூ மனம், எனக்கு அதுவே போதும் மாதிரி இருக்கும். போதினா அவதான் நினைக்கிறாளோ? இன்னைக்கு எப்பவும் நான் மட்டும் தான் உன் நினைவுல வரணும். விடுங்க ஸ்வேதா, தெரியாம சாரி.
அசோக், ஸ்வேதா என்ன பண்றீங்க? நான் போகணும். நகருங்க. ஹல்க், ஜாஸ்மின்